ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் மேக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஷின் பாருங்க. expand x square y square plus 2x square y plus 3x y square as a Taylor series in powers of x plus 2 and y minus 1 up to third degree. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை டெய்லர் சீரீஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதோட பவர் எழுதணும்னா x plus 2 and y minus 2 ஓட பவர் எழுதணும் வித் தேர்ட் டிகிரி. தேர்ட் டிகிரி மீன்ஸ் அங்க 3 டேர்ம்ஸ் வர மாதிரி உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா பாருங்க. f of x, y equal to f of x naught y naught plus x minus x naught fx x naught y naught plus y minus y naught fy x naught, y naught plus 1 by 2 factorial x minus x naught whole square xx x naught, y naught plus 2 into x minus x naught y minus y naught fxy x naught y naught plus y minus y naught whole square fyy x naught y naught. ஓகேங்களா? இப்போ இதுல fxனா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. fyங்கிறது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. f டபுள் xனா என்ன அர்த்தம்னா 2 டைம்ஸ் நீங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் வித் ரெஸ்பெக்ட் டு x. f xyனா y வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு பண்ணனும். இது fyy னா என்ன அர்த்தம்னா y வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு பண்ணனும். டபுள் டைம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு பண்ணனும். ஓகேங்களா? சோ up to third degree கொடுத்தனால fx fy நெக்ஸ்ட் ஒரு third term கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு fourth degree கொடுத்தாங்கன்னா இன்னொரு term நமக்கு எக்ஸஸா வரும். 1 by 3 ஃபேக்டோரியல் போட்டுட்டு இன்னொரு காம்பினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். a plus b whole cube ஃபார்மட்டை எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ third degree கொடுத்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதுல எது x naught y naught பாத்தீங்க அப்படின்னா இது x plus 2. அப்போ இங்க பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிரிச்சிட்டீங்கன்னா -2ங்கிறது x naught. இது ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கு. அப்போ y நாட்ங்கிறது 1. சோ இங்க பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா -2, 1. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இல்லனா புரியணும் அப்படின்னா x plus 2 = 0, அப்ப x = -2. y minus 1 = 0, y = 1. அப்போ உங்களோட பாயிண்ட் -2, 1ங்க தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலாக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் f of x naught y naught வேணும். அதாவது f ஃபங்க்ஷன்ல இந்த பாயிண்ட போய் சப்ஸ்டிட் பண்ணனும். ரைட் தானா? அப்ப f of -2, 1 நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா -2, y க்கு பதிலா 1 நான் சப்ஸ்டிட் பண்ணி காட்டிட்டு பாருங்க. -2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 into -2 ஸ்கொயர் into 1 plus 3 into -2 into 1 whole ஸ்கொயர். ஸோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா -2 ஸ்கொயர் 4, இது மைனஸ் ஸ்கொயர் பண்ண பிளஸ் ஆயிரும். 4 into 2 8, 3 into -2 is -6. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் 6. இப்போ f of x naught y naught கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா x naught, y naught சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். முதல்ல fx கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இதோட மீனிங் என்னன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. x மட்டும் தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x, y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் y கான்ஸ்டன்ட் 2 அப்படியே தான் இருக்கும். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அப்ப ஆல்ரெடி 2 இருக்கு. 2 into 2 4xy ன்னு வந்துரும். பிளஸ் இங்க இருக்க x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 ஆயிரும். அப்ப 3y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ திருப்பி பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? x க்கு பதிலா -2, y க்கு பதிலா 1. இந்த fx ல போய் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க ஆன்சர் -9 வருது. நெக்ஸ்ட் என்ன வேணும்? fy வேணும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்ப given ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு பண்ணுங்க. x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், y ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2y ன்னு வரும். ரைட்டா? இங்க y பண்ணீங்கன்னா 1 ஆயிரும். அப்ப 2x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பிளஸ் 3x கான்ஸ்டன்ட், y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y. சோ இப்போ நீங்க பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணனும். -2, 1 சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். x க்கு பதிலா -2, y க்கு பதிலா 1. இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் என்ன வேணும்னா டபுள் x. அதோட மீனிங் என்ன? x வித் ரெஸ்பெக்ட் டு x க்கே பண்ணனும். அதாவது fx வித் ரெஸ்பெக்ட் டு x க்கே பண்ணனும். fx எங்க இருக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது திருப்பி x க்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, அப்ப 2y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 4y கான்ஸ்டன்ட், x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, அப்ப 4y மட்டும் இருக்கும். இங்க xங்கற டேர்மே இல்ல. அப்ப இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இது டேர்ம் 0 ஆயிரும். அப்போ சிம்பிளா டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y ஸ்கொயர் பிளஸ் 4y ன்னு வரும். இப்போ நீங்க பாயிண்ட சப்ஸ்டிட் பண்ணுங்க. x க்கு பதிலா -2, y க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் 6. நெக்ஸ்ட் என்ன வேணும்னா fxy வேணும். fxy ஓட மீனிங் என்ன? y வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு பண்ணனும். இதோட மீனிங் என்னன்னா y வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு பண்ணனும். fyy. சோ இப்போ fy உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. y வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு பண்ணனும். fy இந்த இருக்கு.
திரும்பி ஒய்க்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண 1 அப்போ 2x² மட்டும் இருக்கும். இங்க ஒய்யே இல்லை, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும் கான்ஸ்டன்ட். இங்க 3 × 2 6 6x கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண 1 அப்போ 6x மட்டும் இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ்க்கு பதிலாக -2, ஒய்க்கு பதிலாக 1. ஸோ ஆன்சர் இஸ் -4. இன்னும் எது பேலன்ஸ்? xy பேலன்ஸ். fx ஓட மீனிங் என்ன? y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு பண்ணணும். அதாவது நான் பிரிச்சு காட்டியிருக்கேன் பாருங்க. fy வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு பண்ணணும். fx அப்படி இருக்கு. நான் fy இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி fy கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 2y கான்ஸ்டன்ட், x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x வரும். 2 × 2 4x ஆயிரும். எக்ஸ்க்கு பண்ணீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட், x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x வரும். 2 × 2 4x. 6 x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 அப்ப 6y மட்டும் இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். xக்கு பதிலா -2, yக்கு பதிலா 1. சோ ஆன்சர் -10. சோ இப்போ இந்த ஃபார்முலாக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. ஃபைனலா இந்த ஃபார்முலால போய் என்ன பண்ணீங்க? சப்ஸ்டிட் பண்ணீங்க. பண்ணிருக்கேனா f(x0, y0) நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 6. சோ I applied 6 plus x minus x0. இங்க x0 value is -2. minus நமக்கு plus ஆயிரும். so x plus 2 into fx at the point போடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? -9 plus ஃபார்முலா என்ன? y minus y0 fy. fy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. y minus y0. y0 value is 1. y minus y0 y minus 1 into 4 plus 1/2 factorial x minus x0 whole square f(x). fx is value is 6. x minus x0 whole square, so x plus 2 whole square into 6 plus 2 x minus x0 y minus y0, so x plus 2 y minus 1 into fxy. fxy value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -10 plus y minus y0 whole square, y minus 1 whole square. fyy at the point, fyy at the point என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4. முன்னாடிக்கு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி சால்வ் பண்ணா பண்ணுங்க, இல்ல அப்படியே நீங்க அதை சப்ஸ்டிட் பண்ணி விட்டுட்டாலும் ஓகே தான். So 6 plus x minus -9 into x plus 2 plus 4 into y minus 1. இதுல வேணா ஒரு 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா வெளிய இருக்க இந்த 2 இந்த 2 நமக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். உள்ள எனக்கு என்ன இருக்குன்னா 3 into x plus 2 whole square plus 2 into x plus இந்த 2 கேன்சல் ஆயிரும். -10 into x plus 2 into y minus 1. இங்க ஒரு 2 வெளிய எடுத்துட்டீங்க, காமன் கேன்சல் ஆயிரும். அப்ப -2 into y minus 1 whole square மட்டும் இருக்கும். நான் இத மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ -9x -18 வரும். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். -9x + 4 அப்படியே இருக்கும். இதெல்லாம் நம்பர் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா -22 -22ல 6 போயிடுச்சுனா -60. இந்த டேர்ம் நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஒரு 2 மட்டும் காமன் எடுத்து வெளிய இருக்க இந்த 2 ஃபேக்டோரியல் is 2. அப்ப அந்த 2 நமக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இதே நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்ல அப்படியே வச்சுக்கலாம். நான் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிருக்கேன். நீங்க அதை அப்படியே as it is வச்சிட்டாலும் ஓகே தான். So this is Taylor series up to 3rd degree. 3rd degree னா அந்த partial differentiation எத்தனை வரும் அப்படினா 3 வரணும். Thanks for watching.